திரு சுஜாதா அவர்களின் வசந்த் வசந்த். அவசரத்துக்கு அனுப்பப்பட்ட அறை இருட்டாக இருந்தது. மேலே இருந்து ஒரே ஒரு கண்ணாடி ஓடு. தயவு செய்ததில் கிடைத்த வெளிச்சத்தில் வசந்த் கணேஷை பார்த்தான். கணேஷ் சுற்றிலும் பார்த்தான். பிற்பகலில் பாதி ராத்திரி இருந்தும் சில பொருட்களில் வடிவங்கள் தெரிந்தன. பழைய காலத்து பரபீரோ, அதனுடைய அருகில் ரிட்டையரான கட்டிலின் மேல் கட்டிலுக்கு சம்மந்தமில்லாத சாமான்கள். உதாரணமாக புத்தகங்கள், சோப்பு டப்பா, காய்ந்த மாலை, மோட்டாரின் உதிரி பாகங்கள். இப்படி கட்டிலுக்கு அருகே இருட்டு விளிம்பில் ஒரு மகத்தான இரும்பு பெட்டி தெரிந்தது. என்ன பாஸ், வெளியே அந்த ஆள் பேசுறது கேட்குதா பாரு. வசந்த் காதை தீட்டி கொண்டு கதவின் மேல் வைத்து கேட்டான். ராத்திரிக்குள்ளே வந்து வாங்கிட்டு போகிறதா சொன்னாங்க. அவங்களுக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்கேன். பத்திரமா வச்சுருக்கேல்ல? ரொம்ப பத்திரமா. பிரித்து பார்த்தியா? நான் எங்கே பிரிக்கிறேன்? நான் ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் மாதிரி தானே. சிரிக்காத, நல்லாவே இல்லை. என்னடா பேசுகிறாங்க? அந்த பார்சலை பற்றி தான் பாஸ். சதாசிவம் பிஸியாக பொய் சொல்லிக்கிட்டு இருந்தார். என்னவாம்? பசிக்கவே இல்லையா? அதை அவர் பிரிக்கவே இல்லையா? அது என்னன்னு பார்த்தியா வசந்த்? புது கவிதை மாதிரி ஒரு வடிவமற்ற சமாச்சாரம் பாஸ். அவன் அதை தூக்குற போது கொஞ்சம் கஷ்டப்பட்டான். கவனிச்சேன் பாஸ். என்ன கொஞ்ச நாழியா சந்தடியே இல்லை? ஆசாமி நம்ம வச்சு பூட்டிட்டு சாப்பிட போயிட்டானோ? திறந்து பாரு. வசந்த் கதவை திறக்க முயன்று பார்த்தான். வெளியே தாழ்பால் போட்டிருக்கு பாஸ். வெளியே சந்தடி ஏதாவது இல்லை. அப்போ உலுக்கி பாரு. வசந்த் கதவை உலுக்க சந்தர்ப்பம் இல்லாமல் அது திறந்து கொண்டது. என்னங்க அடைச்சி வச்சுட்டு காணாமல் போயிட்டீங்க? மன்னிச்சிடுங்க, கொஞ்சம் நெருக்கடி ஆயிடுச்சு. அந்த ஆசாமிக்கு நீங்கள் இங்கே வந்தது தெரியக்கூடாது. அந்த ஆள் யார்? தெரியாது போல் கேட்குறீங்க. அவனும் உங்களை மாதிரி விசாரிக்க வந்த ஆள் தான். அப்படியா? இப்போ நீங்கள் பொருளை காட்டுறீங்களா? இந்த விலையை சொல்லுங்கள், அப்புறம் பார்க்கலாம். கணேஷ் வசந்தை பார்த்தான். எவ்வளவு கேட்கலாம் வசந்த்? 10 கேட்கலாம். அது வரைக்கும் தான் பாஸ் நமக்கு அனுமதி. சதாசிவம் சிரித்துவிட்டு 10 விரல் கூட வராதுங்க. நீங்கள் எவ்வளவு தான் சொல்கிறீங்க? கணேஷ் கேட்டான். மினிமம் 45க்கு குறையாதுங்க. டேப்பா, எங்களுக்கு கட்டுப்படி ஆகாதுங்க. பாஸ் வாங்க நம்ம போயிடலாம். இரு வசந்த், ஏங்க நீங்கள் 45 கேட்குறது இதுக்கு மட்டுமா? இல்லை இதுக்கு மட்டும்தான். மருந்து கிடைச்சா நான் ஏன் இங்கே ஆடிக்கிட்டு இருக்கேன்? வாஸ்தவம்தான். ஆனால் பொருளை பார்க்குறதுக்கு முன்னாடி எங்களால் விலையை தீர்மானிக்க முடியாதுங்க. கொஞ்சம் அதை காட்டுறீங்களா? அவன் சற்று யோசித்ததாகப்பட்டது. கொஞ்சம் இருங்க, பழையபடி எடுத்தாடுறேன் என்று அந்த வீட்டின் பின்புறத்துக்கு சென்றான். கிடைத்த தனிமையில் வசந்த், பாஸ் அத்தரத்தையா கதை? வசனம், நடிப்பு எதுவுமே புரியல. சாம்வேல் எக்காட்டின் ட்ராமா மாதிரிமா இருக்குது என்றான். எனக்கு கூட புரியல தான் வசந்த். அவன் எதையோ விற்க விரும்புகிறான். எதை தெரியல. ஆனால் ஒரு விதமாக பேரம் பேசி யார் ஜாஸ்தி ஆஃபர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தர்றதா அவசரமாக பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கான்னு தெரியுது. இவனை பார்த்தா ஏதோ மிடில் மேன் தான் புரியுது. எல்லாம் சரிதான். விற்கிற மால் என்ன? ஆஸ்க்மி அனதர். அவன் வர்றான். வந்தவன் கையில் அந்த பார்சல் இல்லை. காட்டுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க. என்ன விஷயம்? 45க்கு நீங்கள் சம்மதிக்கிறீங்களா? அப்படித்தான் வச்சுக்க. ஏன் அதுக்கு முன்பணமாக கொஞ்சம் வைக்கிறீங்களா? எவ்வளவு வேணும்? ஒரு 10, 15. சரிதான் என்று வசந்த் கணேஷை பார்த்தான். கணேஷ், அவ்வளவு பணத்துக்கு நாங்கள் இன்னும் தயாராக வரலைங்க. சதாசிவத்தின் முகம் சுருங்கியது. அப்போ 45 எப்படி புரட்ட போகிறீங்க? உங்களுக்கு எப்பத்திக்குள்ளே பணம் வேணும்? சாயங்காலம் 4 மணிக்குள்ளே வேணும். அதுக்கப்புறமா பொருள் கை மாறிடும். சாயங்காலத்துக்குள்ளே நாங்கள் ஏற்பாடு பண்ணிடுறோம். பொருளை கொஞ்சம் காட்டுங்களேன். இங்கே இல்லைங்க. முன்பணம் உத்தரவாதம் இல்லாமல் காட்டுறதெல்லாம் இல்லைங்க. அப்போ எங்கள் மேலே நம்பிக்கை இல்லைங்களா? இல்லைங்க. பச்சை நோட்டை பார்த்தா தான் நம்பிக்கையே வரும். ஏற்கனவே ஒரு கொலை விழுந்து போச்சு. நீங்கள் போங்க, முழு பணம் கொண்டு வாங்க. அப்புறம் நல்லா பார்த்துக்குங்க. அப்போ நீங்கள் காட்ட மாட்டீங்க. சரி வா வசந்த், போகலாம். இருவரும் வெளியே வந்த பொழுது தெருவில் சூரியன் சரிவின் நிழல்கள் நீளத் துவங்கியிருந்தன. கணேஷ் அவனிடம் விடைபெறும் பொழுது, இன்னும் 1 மணி நேரத்தில் வர்றேங்க. வீட்டில் இருப்பீங்கல்ல என்றார். தாராளமாக, நான் எங்கேயுமே போகிறதில்ல. காரில் வசந்த், ஏன் பாஸ், நாம் நேராக போலீஸுக்கு போய் இந்த வீட்டில் நிழலாக ஏதோ வியாபாரம் நடக்குதுன்னு சொல்லி ரெய்டு பண்ண சொன்னா என்ன என்று கேட்டான். இல்லை வசந்த்,
ஆள் உஷாராயிடுவான். அவங்க என்ன விற்கிறதுங்கன்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்படி நம்ம மறுபடியும் அங்கே போகணும். 45,000 ரூபாயோடையா? என்ன விளையாடுறீங்க சார்? இல்லை, பணம் இல்லாமல் தான். புரியல வசந்த். இந்த மாதிரி பழைய வீடுகள்லாம் பின்பக்க சுவர் அதிகமாக உயரமாக இருக்காது. புரியல அப்படிங்க. இப்போ புரியுது. பின்பக்கத்து சந்து வழியாக போய் சுவரேறி குதித்து உள்ளே போய் அப்புறம் என்ன, அங்கே ஏதாவது மாட்டுக்கொட்டையில் மறைஞ்சிருந்து பட்ட பகல்லையா யாராவது பார்த்தா முட்டியை பேத்துருவாங்க. பார்க்காம உன்னால் இதை செய்ய முடியும். வெயிட் அ மினிட், உன்னாலையா? நீங்கள் கண்டுக்கிறீங்களா? ஆமாம், நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். நீ இன்ஸ்பெக்டர் காப்பாற்றி பாரு. நீ என்ன பண்ண போகிற? முடியாது பாஸ், மாட்டுக்கு தொட்டிலாம் சூரேறி குதிக்க முடியாது. இந்த கள்ளப்பாட்டு வேலையெல்லாம் நம்ம கையால் ஆவறதில்லை. நான் சொல்கிறத முழுக்க கேளு. நீ ஒன்றும் பெருசாக செய்ய வேண்டாம். பின்பக்கமாக போய் பாரு. சந்து வழியாக மேலேயும் கீழேயும் நட. யாரும் பார்க்காம ஏதாவது சான்ஸ் கிடச்சிதுன்னா ட்ரை பண்ணி பாரு. இல்லை, என்னால் முடியலன்னு திரும்பி வந்துடு. உன் பலம் உனக்கு தெரியாதுடா. ஐயோ, உங்களோட பெரிய ரோதனையாக போச்சு. பேசாமல் மெட்ராஸில் இந்த நேரம் ஒரு பீர் சாப்பிட்ருப்பேன். அதுக்கும் பதிலாக இங்கே வந்து சாணி மாட்டையெல்லாம். ஜஸ்ட் ட்ரை மேன். ஏதாவது ஆபத்துன்னா ஓடி வந்துடு. வசந்த் முனகி கொண்டே தெருமுனையில் இறங்கி கொண்டான். பெட்டிக்கடையில் ஒரு வில்ஸ் ஃபில்டர் பற்ற வைத்து கொண்டான். கோவிலுக்கு கிளம்பி கொண்டிருந்த ஒரு பாவடை தாவணியை அதன் பின்னால் ஆடுவதை முக்கு திரும்பும் வரை கவனித்தான். சிகரெட்டை மிதித்துவிட்டு நடந்தான். ஏரோப்ளேன் பாண்டியை கூடத்தான். அம்மா பாலையும் கடந்தான். குறுக்கே ஓடின சிறார்களை தவிர்த்து தெரு முனைக்கு வந்து பலமாக யோசித்தான். கணேஷுக்கு வேண்டியதென்ன? அந்த காகித பார்சலில் என்ன வைத்திருக்கிறான்? அந்த சதாசிவம் என்ன விற்கின்றான்? அந்த தகவல் என்ன? அதை கண்டுபிடிக்க எதுக்கு சுவரேறி குதிக்க வேண்டும்? வேறு வழியே இல்லையா? யோசி வசந்த், யோசி. இப்படி செய்தால் என்ன? டேய் வசந்த், என்ன மூளைடா உனக்கு? இந்த சிம்பிள் ஐடியா அப்போவே தெரியாமல் போச்சு. பிரில்லியன்ட். சின்ன வயசில் சாப்பிட்ட கேட்லிவர் ஆயில் எல்லாம் இப்போ தான் வேலை செய்யுது. வசந்த் தீர்மானித்து நேராக அந்த சதாசிவத்தின் வீட்டை நோக்கி நடந்தான். முன்புறமாகத்தான். மறுபடியும் அங்கே சென்று கதவை தட்டினான். பதில் இல்லை. சற்று அழுத்தமாக தட்டிவிட்டு சதாசிவம் சதாசிவம் என்று கூப்பிட்டான். பதில் இல்லை. ஆசாமி கொல்லைப்பக்கம் போயிருக்கான்னா என்ன? ஜன்னல் வழியாக உள்ளே எட்டி பார்த்தான். நிசப்தமாக இருந்தது. ஏதோ நகர்த்தப்படும் சத்தம் கேட்டது. சதாசிவம்? என்னடா இது? கொல்லைப்பக்கம்தான் போயிருக்கான். கதவை சற்று பலமாக தட்டலாம். தட்டினான். அந்த மரக்கதவு முனகலுடன் திறந்து கொண்டது. உள்ளே அடியெடுத்து வைத்தான். வசத்தின் நடுமுதுகில் குறுகுருவென்று பூரான் போடியது போல் உணர்ந்தான். ஹலோ சதாசிவம், எங்கே இருக்கீங்க? வாசக்கதை திறந்து வச்சுட்டு எங்கே போயிட்டீங்க? வசந்த் தயக்கத்துடன் தான் உள்ளே நடந்தான். பின்கட்டில் ஏதோ சத்தம் கேட்டது. சரிதான், அங்கே தான் இருக்கான் போல இருக்கு. என்ன பண்ணலாம்? காத்திருக்கலாம், வந்துடுவான். வரட்டும். வந்தவுடன் என்ன சொல்லலாம்? என்னங்க, பணம் கொண்டு வந்தீங்களான்னு கேட்பான். ஓ, கொண்டு வந்திருக்கேனே. எடுங்கன்னா, நீங்கள் பொருளை கொண்டு வந்து மேஜை மேலே வைங்க. நான் பணத்தை காட்டுறேன், நீங்கள் பொருளை காட்டுங்க. அவன் அதை கொண்டு வந்து மேஜை மேல் வைப்பான். பைக்குள்ளிருந்து பணத்தை எடுப்பது போல் பாவித்து சரையில் என்று சற்றும் எதிர்பாராத விதமாக கடால் சுக்கி கராத்தை விட்டு சதாசிவம் தன் தாயாரை கூப்பிட்டு விட்டு அப்படியே குப்பையாக கரபூம் என்று விழுந்து கிடப்பான். உடனே பார்சலை பிரித்து அதற்குள் என்ன இருக்கிறது என்று, என்னது பிரம்மகவசமாக இருக்கிறது, அவனை காணமே. வசந்த் சுற்றுமுற்றும் பார்த்தான். 2 கைகளையும் நீட்டினான். சாய்வு நாற்காலி, மீன் எம்ப்ராய்டரி போட்டு மூடப்பட்டிருந்த ரேடியோ, அனாவசிய டெலிவிஷன், ஓரத்தில் அடுக்கி வைக்கப்பட்ட மூட்டைகள், உட்வர்ட்ஸ் கிரைப் வாட்டர் காலாவதியான காலண்டர், கண்ணாடி பீரோ, தரையில் ஒரே ஒரு செருப்பு. வசந்த் இப்பொழுது கீழே தண்ணீர் கசிவதை பார்த்தான். ஓரத்தில் பானை உருண்டு கிடப்பதையும் அதிலிருந்து இன்னும் சொட்டு சொட்டாய் பார்த்தான். கண்ணாடி டம்ளர் உடைந்து சிதறி இருந்ததையும் பார்த்தான். சதாசிவம் என்று மறுபடி கூப்பிட்டும் பார்த்தான். பதில் கிடைக்காமல் மெல்ல வீட்டின் பின்பகுதிக்கு சென்றான். யாரும் இல்லையா? யாருமே இல்லையா? நங்கென்று நெற்றியில் இடித்தது. நிலைப்படி தேய்த்து கொண்டு குனிந்து நடந்தான். கிணறு தெரிந்தது. பின்கட்டில் வெட்ட வெளி தெரிந்தது. மரத்தொட்டி சந்துக்கு செல்லும் கதவு திறந்திருந்தது. அதன் வாசலில் பாதியாக கால் தெரிந்தது.
வசந்த் திடுக்கிட்டு விட்டான். சதாசிவத்தின் வேட்டி தனியாக கிடக்க பட்டை பட்டை டிராயரில் படுத்திருந்த மாதிரி பாதி உள்ளே பாதி வெளியே அவன் கிடந்தான். வசந்த் ஓடிப்போய் அவன் அருகில் சென்று ஓ மை காட் என்றான். சதாசிவத்தின் கடைவாயிலில் ஓடிய புதிய ரத்தம் இன்னும் சிந்திக்கொண்டுதான் இருந்தது. வாய் திறந்திருந்தது. அடப்பாவி, ஆளே அவுட்டா? வசந்த் அவன் கையை தூக்கி பல்ஸ் படித்து பார்த்தான். இருப்பதாக தெரியவில்லை. மார்பில் காது வைத்து பார்த்தான். 1 மைல் தூரத்தில் இதயம் கேட்டது. ஐயையோ, இப்போ என்ன செய்யறது? சதாசிவத்தின் முகம் வீங்கி இருந்தது. அங்கங்கே கண்ணி போயிருந்தது. பல்லோ எதுவோ எகிரி போயிருக்க வேண்டும். இரத்தத்தின் வெற்றிலைப்பாக்கு போட்டாற்போல் இன்னும் சிந்திக்கொண்டிருந்தான். சதாசிவம், யோ சதாசிவம், என்னையா ஆச்சு உனக்கு? போயிட்டியா? பதில் சொல்லக்கூடிய நிலையில் அவன் இல்லை. தூக்கலாம். என்ன எழவுடா இது? சரியான சமயம் பார்த்து பாஸ் கழட்டிக்கிட்டாரு. நம்ம கையில் பாடியை ஒப்படைச்சிட்டு என்ன இது? இந்த கேஸை ஆரம்பித்ததுலேருந்தே மூளைக்கு மூளை இது என்ன? கீழே ஏதோ கருப்பாக இருந்தது. எடுத்து பார்த்தான். இன்ச் அகலத்துக்கு பாசி பிடித்தது போல கரும்பச்சையாக. என்ன என்று பார்க்க நேரமில்லை. பைக்குள் போட்டுக்கொண்டான். வெளியே ஓடி வந்தான். சிரசின் கைவண்டிக்கு பின் சிலர் துரத்தி கொண்டிருந்தார்கள். யோ வாங்கய்யா வாங்க, ஒரு ஆளுக்கு அடிபட்டு இருக்கு. எங்க அவர்களில் சில பேரை சேகரித்து கொண்டு உள்ளே ஓடினான் வசந்த். என்னங்க, மறுபடி கொண்டு வந்துட்டீங்களா? ஆள் பொழைச்சிட்டானா? இல்லை டாக்டர், இது வேற கேஸு. அட, என்னையா ஆயிட்டுருக்கு இந்த ஊரில்? ஒரே நாளில் 2 கொலையா? டாக்டர், இந்த ஆள் பிழைக்க சான்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு சீக்கிரம் ஏதாவது சிகிச்சை பண்ணுறீங்களா? நான் என்னால் முடிஞ்சது செய்கிறேன் மிஸ்டர். எனக்கு இருக்கிற வசதிகளை வச்சுக்கிட்டு இதோ பாருங்கள், சாவ்லான் இன்ஸ்டன்ட் பண்ணி 3 மாதம் ஆகுது. ஆமாங்க, இந்த மாதிரி வசதி குறைஞ்ச இடங்களெல்லாம் வேலை செய்கிறது ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் உங்கள் மாதிரி ஆளுங்க தான் நிஜமாகவே சமூக சேவை செய்கிறீங்க. பேசிக்கொண்டே சதாசிவத்தின் காயங்களை கவனித்து டாக்டர் ஒவ்வொன்றாக துடைத்து வந்தார். மண்டையில் பலமாக அடிபட்டு இருக்குங்க, அதான் மயக்கத்திலே இருக்கார். கொஞ்ச நேரத்தில் மயக்கம் தெளிஞ்சிடுவார். சர், அடடா, என்னமா அடித்து போட்டிருக்காங்க? யார் இப்படி இவரை அடித்தது? இன்ஸ்பெக்டர், அதுதான் தெரியல, பரவாயில்லையே என்று வசந்தை பார்த்தார். என்ன பார்க்குறீங்க? நான் தான் நடந்தது பூரா சொல்லிட்டேனே. கணேஷ் யோசனையில் இருந்தார். பாஸ் உங்களைத்தான் கேட்குறார் சார். என்ன? காலையில் கத்தி குத்து, சாயங்காலம் கையடி. இந்த கிராமத்தில் 1 வருஷத்துக்கு உண்டான குத்தங்கள்லாம் ஒரே நாளில் நடந்து போச்சு. இதான் கடைசியா இல்லை இன்னும் பாக்கி இருக்கா தெரியலீங்க. அந்த ஆள் பிழைச்சிடுவார். அவருக்கு மயக்கம் தெளிஞ்சதும் அவரையே கேட்டு பார்க்கலாம். வசந்த் ஒரு சிந்தனையுடன் சிகரெட்டை பற்ற வைத்து கொள்ள கணேஷுடன் வெளியே வந்தான். என்ன பாஸ், பேசவே இல்லை? நீ தான் பேசணும். நீ தானே பார்த்த எல்லாத்தையும்? நான் பார்த்தது அடிதடி முடிஞ்சதுக்கு அப்புறம்தான் பாஸ். நான் சொன்ன மாதிரியே புறக்கடை பக்கமாக போய் எட்டி பார்த்துருந்தா அடித்த பார்ட்டி யாருன்னு தெரிஞ்சிருக்கும். இந்த நேரத்துக்கு நீ ஏன் பிளேனை மாற்றி போடுறது? விட்டுருங்க சார். அந்த பார்சல் என்னாச்சு? எனக்கு என்னமோ அது இப்போ சதாசிவத்தின் வீட்டில் இருக்காதுன்னு தோணுது. ஜனங்கள் அந்த பார்சலுடன் தான் அந்த அலையலையாக அலையிறாங்கன்னு நினைக்கிறேன். எதுக்கும் இன்ஸ்பெக்டரை வச்சுக்கிட்டு அந்த வீட்டை ஒரு தடவை துப்புரவா தேடிப்படலாம். இந்த ஆள் மயக்கம் தெளிஞ்சு வந்தா கொஞ்சம் பேசுவான். அதுக்குள்ளே போன கேஸ் மாதிரி பிராணனை விட்டுட போகிறான். இல்லை வசந்த், இது போதாது. காயங்கள்லாம் பார்த்த இல்லை, எல்லாம் சூப்பர்ஃபிஷியல் தான். கொஞ்சம் முகம் வீங்கி இருக்குது. இந்த சதாசிவத்தை அவங்க கொல்ல உத்தேசம் பண்ணலை. அவன் செஞ்ச ஏதோ ஒரு காரியத்துக்கு தண்டனை கொடுத்து 4 தட்டு தட்டியிருக்காங்க. தண்டனை நம்மோட வியாபாரம் பேசினதுக்காக இருக்குமோ? இருக்கலாம். அவங்கிட்ட கொஞ்சம் நேரத்துக்கு தற்காலிகமாக ஒப்படைக்கப்பட்ட பொருளை அவன் விற்க முயற்சி பண்ணியிருக்கலாம். அது அவங்களுக்கு தெரிஞ்சது போயிடல. அவங்க அண்ணன் யார்? அவங்க அவ்வளவுதான். ஒட்டு மொத்தமாக தான் சொல்ல முடியுமே தவிர எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை கோஷ்டி, அதில் ஒன்றும் சொல்ல முடியாது. பொருள் என்னன்னும் சொல்ல முடியாது. பாஸ், இதை பாருங்கள். வசந்த் தன் பையிலிருந்து சதாசிவத்தின் வீட்டில் பொறுக்கிய அந்த பொருளை காட்டினான். என்ன இது? சதாசிவம் கடந்தார்ல, அவர்கிட்ட இந்த துண்டு கிடந்தது. இதில் ஏதாவது தெரியுதான்னு பார்க்கலான்னு தான் பொறுக்கி போட்டுக்கிட்டு வந்தேன். கணேஷ் அதை உரசி தேய்த்து பார்த்தார். மூக்கில் வைத்து பார்த்தான். நார்த்தங்காய் வாசனை அடிக்குது, கூடவே ஒரு கெமிக்கல் ஸ்மெல். வாப்பா, நானும் மோந்து பார்த்துட்டேன் என்று வர்றப்பவே நானும் பார்த்துட்டேன் என்று வசந்த் சொன்னதை கவனிக்காமல் கணேஷ் அதை திருப்பி பார்த்தான். என்னன்னு கண்டுபிடிக்க முடியல.
பார்க்கலாம் அதில் என்ன இருந்து வந்து துண்டுன்னு நினைக்கிற? அந்த பர்ஸ்லேருந்து வந்திருக்கணும்னு நினைக்கிறேன். எப்படி? ஏதோ பட்சி சொல்லுது. இச்சினி. இந்த பார்சல் அந்த பார்சல் அதுதான். அதில் தான் வசந்த் ஒரு சூட்சுமமே இருக்கும். வீடு காலியாக தான் இருக்கும். ஒரு நடை போய் பார்த்துட்டு வந்துடலாமா? வேண்டாம், போலீஸ் ஏற்கனவே நம்ம சந்தேகப்படுறாங்க. அந்த இன்ஸ்பெக்டர் வேறு நம்ம பார்க்குற பார்வையே சரியா இல்லை. நம்மளை எதுக்காக சந்தேகப்படணும்? நம்ம 2 பேரும் ஊருக்குள்ளே வந்தப்புறம் தானே எல்லா திடுக்கிற சம்பவங்களும் நடக்குது. இந்த துண்டை மெட்ராஸில் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே கொடுத்து பரிசோதனை பண்ணி பார்க்கலாம். ஏதோ மெட்டாலிக்காக தான் இருக்கும்னு எனக்கு தோணுது. ஒரு சிலையோட பகுதியோ? பாஸ், இப்படி இருக்கலாம் இல்லையா? அவங்க தேடுறது ஒரு விலை உயர்ந்த சிலையை. அது இது நாள் வரை ராஜராஜன் கிணத்துல நாத்தோட நாத்தமாக அவங்களுக்கு தெரிய வந்து இங்கே வந்து அதை தோண்டி எடுத்திருக்காங்க. சதாசிவத்துக்கிட்ட டெம்பரரியாக கொடுத்து வச்சுருக்காங்க. அந்த ஆள் என்னடானா சந்தடி சாக்கில் அதை நம்மக்கிட்ட விற்க பார்த்துருக்கான். அது தெரிஞ்சு அவனை அடித்து போட்டுட்டு சிலையை பிடுங்கிக்கிட்டு போய் வர வர சுஜாதா கதை மாதிரி நீ அதை நிறைய படிக்க ஆரம்பிச்சிட்டியா? ஏன் பாஸ், இந்த தேரிக்கு என்ன? கத்தி குத்துப்பட்டவன் என்ன ஆச்சு? அவன் இந்த சிலையை கண்டுபிடிச்ச விவரத்தை நம்மக்கிட்ட சொல்ல வந்திருக்கலாம். அல்லது பிரில்லியன்ட். டேய் வசந்த், உன் மூளையே மூளைடா. என்ன கண்டுபிடிச்ச சொல்லி தொலை. கத்தி குத்துப்பட்டு செத்தானே, அவன் யாரு? ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் காவல்காரன் கூழமந்தல். அவன் சிலையை எடுத்திருக்கிறத பார்த்துருப்பான். அப்படியே வச்சுக்கையேன், அவனும் சதாசிவமும் பார்ட்னர்ஸ். அதுதான் நம்மக்கிட்ட சதாசிவத்தை போய் பார்க்க சொல்லி இருக்கிறான். அவன் எப்படியோ அந்த சிலையை அபேஸ் பண்ணிக்கிட்டு சதாசிவத்துக்கிட்டே கொடுத்து வச்சுருக்கான். 2 பேரும் வியாபாரம் பண்ண பிளான் பண்ணி இருக்காங்க. வசந்த், போட்டு குழப்பாதடா. இன்ஸ்பெக்டர் வெளியில் வந்தார். என்ன சார், ஆள் கண் முழிச்சிட்டானா? மூச்சு விட்டுக்கிட்டு தான் இருக்கான். அப்பாடா. மிஸ்டர் வசந்த், கொஞ்சம் வாங்க. இங்கே தான் சார் இருக்கேன். என்ன வேணும்? நீங்கள் அந்த ஆளை பார்க்க போனீங்களா? ஆமாம். எதுக்கு? எதுக்கு? நல்ல கேள்வி. அது வந்து எப்படின்னா, வசந்த் கணேஷை பார்த்தான். கணேஷ் தயங்காமல் அவர்கிட்ட ஒரு விவரம் கேட்க போயிருந்தோம் அப்படின்னார். என்ன விவரம்? முன்னாலே கத்திக்குத்திலே செத்து போனானே ஒரு ஆள், அவன் அந்த கூழமந்தல் ஆசாமி. அவன்கிட்ட காலையில் வந்தபோது சதாசிவம்னு ஒரு ஆளை பார்க்க சொன்னான். அப்படியா? அதை ஏன் என்கிட்ட சொல்லலை? சொல்கிறதுக்கு சந்தர்ப்பம் வரல. நீங்கள் கொஞ்சம் பிஸியாக இருந்தீங்க. சந்தர்ப்பம் கிடைக்கிற போது சொல்லலாமேன்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம். இப்போ தான் சந்தர்ப்பம் வந்துச்சாக்கும் என்றார் கொஞ்சம் அதட்டலாக. ஆமாம், அதாவது நீங்களா சொந்த முயற்சியாக துப்பு துளக்க பார்த்துருக்கீங்க. அப்படி இல்லைங்க. அந்த ஆள் என்னமோ சொல்ல வந்தான். அதெல்லாம் நல்லா இல்லை. போலீஸில் நாங்கள் எதுக்கு இருக்கோம்? நீங்கள் 2 பேரும் லாயரா? ஆமாங்க. சட்டம் படித்தவங்க தானே நீங்கள். இப்படி செய்யலாமா? என்ன செஞ்சோம் என்றான் வசந்த். இந்த மாதிரி ஒரு ஆள் அடிபட்டிருக்கான். அவனை போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்கிறீங்க. யாருக்கு தெரியும்? அந்த ஆளை நீங்களே அடித்து போட்டிருக்கலாங்களோ என்னமோ. நல்லா ஜோக்கர் அடிக்கிறீங்க சார். அடே போய்யா, உன் கூட ஜோக் அடிக்கிறதுக்கு தான் எனக்கு வேலை கொடுத்து சம்பளம் கொடுத்து வச்சுருக்குறாங்க. இல்லை இன்ஸ்பெக்டர், எவனாவது புத்தி சுவாதீனத்துடன் இருக்கவன் ஒரு ஆளை அடித்து போட்டுட்டு உடனே அவனை வண்டி கட்டி குண்டு கட்டாக தூக்கிட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு வருவானா? இல்லைங்க. போலீஸ் கண்ணில் மண்ணை தூவுறதுக்கு சில பேர் அப்படி செஞ்சாலும் செய்வாங்க. பாஸ், தமாஷா இருக்குல்ல? இல்லை என்றார் கணேஷ். இன்ஸ்பெக்டர், எங்களோட போனஃபைட்ஸ் பற்றி உங்களுக்கு சந்தேகம் இருக்கிற மாதிரி தெரியுது. இதை தீர்க்கறதுக்கு சுலபமாக ஒரு வழி இருக்குது. என்ன? அந்த ஆளை முடிச்சிட்டதுக்கப்புறம் நீங்களே அவனை கேட்டுக்கோங்களேன். கேட்கத்தான் போகிறேன் மிஸ்டர் கணேஷ், கேட்கத்தான் போகிறேன். 2 தடவையா? அவன்தான் இப்போ முக்கியமான சாட்சி. அவங்ககிட்ட இருந்து அந்த ஸ்டாஃபிங் பற்றியும் முக்கியமான தகவலை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். பார்க்கலாம். டாக்டர் கையை கழுவிக்கொண்டு வெளியில் வந்தார். எப்படி இருக்காரு? அடே அப்பா, செம்மையாக அடித்து மூஞ்சி வீங்கி இருக்குது. தோள்பட்டை வேற வீங்கி இருக்குது. எனக்கு என்னமோ காலர் போனில் கிராக் இருக்கும்னு தோணுது. பொழைச்சிடுவார்ல? பொழைச்சிக்குவார். இன்னும் அரை மணி நேரத்தில் மயக்கம் தெளிஞ்சிடும். அப்போ என்னை தவறாமல் கூப்பிடுங்க. வேத்து ஆளுங்களை அனுமதிக்க வேண்டாம் என்று வசந்தை பார்த்து கொண்டே சொன்னார். என்ன மிஸ்டர் வசந்த், உங்ககிட்ட அந்த ஆள் ஒன்றுமே பேசலையா? இல்லைங்க, நான் போன போதே அவர் மயக்கத்தில் தான் இருந்தார். அந்த அடி அடிச்சிருக்கீங்க? ஐ மீன் அடிச்சிருக்காங்க. வசந்த், பாஸ், திஸ் இஸ் த லிமிட். அவர் நம்ம அனாவசியமாக சந்தேகப்படுறார். தொடர்ந்து இன்ஸ்பெக்டர் செக்ஷன்
197 சிஆர்பிசிடி படி உங்களுக்கு நிறைய ப்ரொடெக்ஷன் இருக்கலாம். ஆனால் செக்ஷன் என்று இழுத்தான். வாயை மூடுடா, எங்கிட்டயே சட்டம் பேசுறியா? மூடு டாவா. என்னது சட்டம் கொஞ்சம் எல்லை மீறுது இன்ஸ்பெக்டர். இவர் யார் தெரியுமா? கணேஷ். இவர் கிராஸ் எக்ஸாமின் பண்ணி பஞ்சாப் போன போலீஸ் ஆஃபீஸர்கள் எத்தனை பேர் தெரியுமா? 444. வசந்த், ஷட்டப் இன்ஸ்பெக்டர். அவன் கொஞ்சம் தத்துப்பித்துன்னு உளருவான், மைண்ட் பண்ணாதீங்க. அரெஸ்ட் பண்ணி உள்ளே தள்ளினா எல்லாம் சரியாயிடும். நீங்கள் கோவிச்சுக்காதீங்க. எனக்கு விவகாரம். இப்போ அந்த ஆள் கண் முழிச்ச பிறகு எல்லாம் துல்லியமாக தெரிஞ்சிட போகுது. எங்களோட இன்னசென்ஸ் நிரூபணம் ஆனதுக்கப்புறம் நாங்கள் போகிறோம். எங்கே போயிடுவீங்க? எங்கேயும் போக முடியாது. நாங்கள் போகிறதுன்னு தீர்மானித்தா உங்கள் தாத்தா வந்தால் கூட உங்களை தடுக்க முடியாது. இட்ஸ் அ ஃப்ரீ கண்ட்ரி. பாத்தியா என்ன ராங்கியாக பேசுகிறான்? வசந்த், இந்த இடத்தை விட்டு விலக போறியா இல்லையா? அனாவசியத்துக்கு கேஸை காம்ப்ளிகேட் பண்ணாத. ஏற்கனவே நம்ம மேலே சந்தேகப்படுறார் அவர். படட்டும். மடியில் உள்ளே இருந்தால் தானே வழியில் கணவனை பார்த்தா பயம். போ, ஒழி, தனியாக போய் நில்லு. வசந்த், அப்புறம் பார்த்துக்கலாம் சார் என்று இன்ஸ்பெக்டரிடம் விடைபெற்று கொண்டு ஓரத்தில் போய் சிகரெட்டை பற்ற வைத்தான். டாக்டர் வெளியில் வந்து, இன்ஸ்பெக்டர் வாங்க, அந்த ஆளு முடிச்சுக்கிட்டான், பேச ஆரம்பிச்சிட்டான் என்றார். இன்ஸ்பெக்டர் குச்சியை சுழற்றி கொண்டு உள்ளே செல்ல கணேஷ் சற்று கவலைப்பட்டான். மெல்ல அந்த டிஸ்பென்சரி கட்டிடத்தை அணுகினான். வசந்த் விரோத பாவத்துடன் மரத்தடியிலேயே நின்று கொண்டிருக்க அறைக்குள் பேசுவது தெளிவில்லாமல் கேட்டது. இன்னும் கொஞ்சம் அருகே செல்ல மெலிதாக இருந்தாலும் ஸ்பஷ்டமாக குரல்கள் கேட்கத் துவங்கின. சதாசிவம், சதாசிவம், அம்மா வலி, மருந்து போட்டிருக்கு, பயப்படாத, உனக்கு உயிருக்கு ஆபத்தில்லை. ஆபத்து இல்லையா? என்ன, ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீ சொல்லிடு. பாக்கிய உன் உடம்பு சரியானதுக்கப்புறம் நான் கேட்டுக்கிறேன். என்ன? ஈனஸ்வரத்தில் கேட்டான். உன்னை இப்படி அடித்து போட்டது யாரு? சற்று நேரம் மௌனம். அதன் பின் மெல்லிய குரலில் தீர்மானமாக, அதுதான் அந்த கணேஷும் வசந்தும். கலவரப்பட்ட கணேஷ் மரத்தடி வசந்தை அவசரமாக சைகையில் கூப்பிட்டான். என்ன பாஸ்? குரலை தாழ்த்தி கொண்டு, வசந்த், நீ அவனை அடிச்சியா? சே, தொடலை. நான் பார்த்த போதே புறக்கடையில் சாஷ்டாங்கமாக கிடந்தான். ஏன், மயக்கம் தெளிஞ்சிடுச்சா? தெளிஞ்சு அழகாக தெளிவாக பொய் சொல்ல ஆரம்பிச்சிருக்கான். அவனை அடித்தது நீயும் நானுமா? அடப்பாவி. இப்போ என்ன ஆகும்? இன்ஸ்பெக்டர் வெளியில் வந்தார். மிஸ்டர் வசந்த், கொஞ்சம் இங்கே வரீங்களா என்றார். என்ன சார்? அந்த ஆள் முழிச்சிட்டான். அவன் சொல்கிறது உங்கள் 2 பேரையும் தான் இன்க்ரிமினேட் பண்ணுது. நான் அப்போ சொன்னதுக்கு செக்கன்னு சிரிச்சிங்க. ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கும் கொஞ்சம் இன்ஸ்டிங்டிவாக சொல்ல முடியுங்கிறத மறந்துட்டீங்க. கணேஷ், சார், கேஸ் ரெஜிஸ்டர் ஆகியிருக்கா என்றார். இல்லை, ரெஜிஸ்டர் பண்ண போகிறேன். அந்த ஆள் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறாரு. ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு அப்புறம் இன்வெஸ்டிகேட் பண்ண போகிறேன். அது வரைக்கும் நீங்கள் எங்கேயும் போயிடாதீங்க. நீங்கள் ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் அந்த ஆளை பார்த்து பேச அனுமதிப்பீங்களா? மாட்டேன். உங்கள் வக்கீல் வேலையெல்லாம் என்கிட்ட காட்டாதீங்க. வசந்த், எங்கேயா தங்கியிருக்கீங்க நீங்கள்? ஏன் சார், ராத்திரி ஸ்டேஷன் லாக்கப்லேயே தங்க வேண்டி வரும் என்று சிரித்துவிட்டு உள்ளே போய்விட்டார். வசந்த், என்ன பாஸ், மாட்டிக்கிட்டோம் என்று கணேஷை கலவரத்துடன் பார்த்தான். என்ன, அவன் உன்னைத்தான் அரெஸ்ட் பண்ண போகிறான் தெரியுது. இருந்துட்டு வா, காலையில் விடிஞ்சதும் வெயிலுக்கு ஏற்பாடு பண்ணுறேன், கவலைப்படாத. என்ன பாஸ், விளையாடுறீங்களா? நான் முன்ன பின்ன ஜெயிலுக்கு போயிருக்கேனா? என் மானம் என்ன ஆறுது? மரியாதை என்ன ஆகுது? இப்படிப்பட்ட வம்சம். பின்ன ஏன் அந்த ஆளை அடிச்ச? என்னவோ உன் கராத்த வேலையெல்லாம் அவங்ககிட்ட போய் காட்டி இருக்க. என்ன பாஸ், நீங்களே என்ன சந்தேகிக்கிறீங்களா? நான் உனக்கு சொன்னது ஒன்று, நீ செஞ்சது ஒன்று. நிச்சயம் நான் அடிக்கலை பாஸ். அடிக்காட்டி கூட ட்ரெஸ்பாஸ், ஹவுஸ் பிரேக்கிங் எதுவும் வேணா உன்னை இப்போ அரெஸ்ட் பண்ணலாம். அந்த ஆளை வேற பகைச்சிக்கிட்டு இருக்க நீ. இப்போ என்ன பண்ணுறது? பேசாமல் லா பாயிண்ட்டை போட்டு குழப்பி விட்டுலாமா? பார்க்கலாம். நீ எதுக்கும் தயாராக இரு. ராத்திரி 2 பேரையும் கைது செஞ்சால் கூட பரவாயில்லை. ஹோட்டல் பிரச்சனை விட்டுடுது. இன்ஸ்பெக்டர் வெளியே வந்து, 2 பேரும் என் கூட வரீங்களா? ஸ்டேஷனில் போய் இன்வெஸ்டிகேஷனை வச்சுக்கலாம். சரி, நீங்கள் போங்க, நாங்கள் காரில் வரோம். போலீஸ் நிலையத்தின் கட்டிடம் தற்காலிகமானது என்று தெரிந்தது. வாசலில் போர்டு 2 சவுக்கு குச்சிகளில் தொங்கிக் கொண்டு நிற்க, அதன் தலையில் பல்பு அபாயகரமாக தொங்கிக் கொண்டிருந்தது.
வசந்த் காரை நிறுத்திவிட்டு, ஜன்னல்லாம் பூட்டிடலாமா பாஸ்? ராத்திரி தங்கல்ல இருக்கோம். வேண்டாம், வா. தங்கினா நீ தான் தங்க போகிற. என்ன பாஸ், கை கழுவி விட்டுடுங்க போல இருக்கு. 2 லாயர் இருக்கும். ஒரு லாயர் அரெஸ்ட் ஆகிறதுக்கு, இன்னொருத்தன் அவனை வெளியிலே கொண்டு வர்றதுக்கு. பயப்படாது. உள்ளே நுழையும் பொழுது சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டே, பரவாயில்ல, நல்ல காத்தோட்டமாக தான் இருக்குது என்ற கணேஷ் வசந்த் முறைத்தான். லாக்கப் அறை தெரிந்தது. பின்பக்கத்தில் யார்டு தெரிந்தது. அதில் குச்சியின் உச்சியில் ஒற்றை பல்பு நாடி அலற தொங்கிக் கொண்டிருந்தது. சதுர நோட்டீஸ் போர்டில் அரசாங்க பழுப்பில் கத்தையாக அறிக்கைகள் சேகரிக்கப்பட்டு தொங்கின. டியூட்டி போர்டு பள்ளிக்கூட கரும்பலகையிலிருந்து அந்த நிலையத்தில் ஒரு சப் இன்ஸ்பெக்டர், அவருக்கு சப்பார்டினேட் ஒருத்தன், ஒரு ஹெட் கான்ஸ்டபிள், 4 பிசி, ஒரு ஸ்டேஷன் ரைட்டர் இருப்பதாக தெரிந்தது. உள்ளே நுழைந்த வசந்த், எங்கே கிரைம் போர்ட்ஸை காணோம் என்று கேட்டான். இது கிரைம் போர்டு இல்லை, ஏரியா மேப் இல்லை, விசிட்டிங் ஆஃபீஸர் லிஸ்ட் இல்லை. என்ன போலீஸ் ஸ்டேஷன் நடத்துகிறீங்க சார் என்றான். அதை நீங்கள் விசிட்டிங் போலீஸ் ஆஃபீஸராக வர்றபோது கேளுங்க. என்ன பாஸ், நம்ம டிஐஜி ராஜேந்திரன் எப்பவும் சொல்லுவார்ல, பாதி போலீஸ் ஸ்டேஷனில் என்னென்ன ரெக்கார்ட்ஸ் வச்சுக்கணும்னு கூட தெரியாதுன்னு. இந்த பாருங்க, டிஐஜி பேரையெல்லாம் உள்ளே விட்டு எனக்கு பயம் காட்டுறதுக்கு வேண்டாம். சேச்சே, உங்களை போல் ஆசாமிங்களெல்லாம் பயம் காட்டுறதாவது. டிஐஜி ராஜேந்திரன் நம்ம பாஸ் கணேஷோட கிளாஸ்மேட். அவர் ஒரு முறை எங்கள்கிட்ட சொன்னார், எந்த ஊரில் எந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாலும் உடனே அதை பற்றி சின்னதாக ஒரு வர்ணனை குறிப்பு எடுத்து அனுப்ப சொன்னார். அதுக்காகத்தான். இப்பொழுது இன்ஸ்பெக்டரின் முகபாவத்தில் கொஞ்சம் மாற்றம் தெரிந்தது. உட்காருங்க. பரவாயில்ல, எந்த ஆள் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கான்? அடித்தது நீங்கள் தானே, கிளியராக கொடுத்துருக்கான். அப்படியா? எதுக்கு அடித்தம்மா? நான் படிக்கிறேன், பாருங்களேன். அவர் காகிதத்தை பிரித்தார். முதலில் சில வரிகள் சத்தமின்றி படித்துவிட்டு, இன்று பிற்பகல் கொல்லப்பட்ட இருவரும் இங்கு வந்தார்கள். தன் பெயர் கணேஷ். இன்று பிற்பகல் சொல்லப்பட்ட 2 பேர் வந்தார்கள். தம் பெயர் கணேஷ் என்றும் வசந்த் என்றும் சொன்னார்கள். என்னிடம் வியாபாரம் பேசினார்கள். அவர்கள் எதை குறித்து வியாபாரம் பேசுகிறார்கள் என்று எனக்கு சரியாக விளங்கவில்லை. நான் அவர்கள் உரம் பற்றியா விதை நெல் பற்றியா பேசிக்கொண்டிருக்கக்கூடும் என்று நினைத்ததால் தான் தொடர்ந்து அவர்களுடன் பேசினேன். இருவரும் பணம் கொண்டு வருவதாக சொல்லி வெளியே போனார்கள். சற்று நேரத்தில் திரும்பி வந்தார்கள். என்னையா, பணம் கொண்டு வந்திருக்கிறீர்களா என்று கேட்டதற்கு பாசாங்கு பதில்களை தந்தார்கள். திடீரென்று ஒருவர் என்னை பிடித்து கொள்ள, மற்றவன் என்னை தாக்கி மோசமாக அடித்து போட்டு விட்டான். நான் நினைவிழந்து விட்டேன். இன்ஸ்பெக்டர் நிமிர்ந்து, இப்போ என்ன சொல்கிறீங்க என்றார். நல்லா கதை சொல்லியிருக்காரு அந்த ஆள். நீங்கள் அங்கே போகவே இல்லையா? போனோம், போகாமல் இல்லை. முதல் பாகம் ஏறக்குறைய அந்த ஆள் ஸ்டேட்மெண்ட் படி தான் நடந்தது. போனோம், வியாபாரம் பேசணும், எல்லாம் சரிதான். அதுக்கப்புறம் ரீலு, செம ரீலு. அப்புறம் நீங்கள் மறுபடியும் போகவே இல்லையா? என்ன சார், எங்களை பொய்யிலேயே மடக்கலாம்னு பார்க்குறீங்களா? நான் தான் சொன்னேன்ல. எதுக்காக, எப்போ போனேன், என்ன பார்த்தேன்? நான் போனப்போ அந்த ஆள் மயக்கமாக சாய்ந்து கிடந்தார். நான் போய் இந்த ஆளை காப்பாற்றி வண்டியிலே போட்டு கொண்டு வந்திருக்கேன். ஸ்டேட்மெண்ட்டை பாருங்கள். களி முத்தி போயிடுச்சு. நீங்கள் எதுக்கு 2ஆம் தடவை போனீங்க? அதுதான் எனக்கு இன்னும் சரியாக விளங்கலை. வசந்த் கணேஷை பார்த்தான். என்ன பாஸ்? கணேஷ், இன்ஸ்பெக்டர், இந்த ஆள் உதைப்பட்டத்துக்கும் முற்பகலில் நடந்த கத்தி கொத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கும்னு இந்த வட்டாரத்தில் ஏதோ ஒரு பெருசாக குற்றம் நடந்திருக்கு, நடக்கவும் போகுது, அல்லது நடந்துக்கிட்டு இருக்குது. எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக பார்க்கணும். ராஜராஜன் கிணறு தெரியுமா உங்களுக்கு? என்னது இது? இந்த கிராமத்தில் உள்ள பழங்காலத்து கோவில், அதிலே உள்ள கிணறு. கிணத்துல ஆளை அடித்து போட்டிருக்காங்களா? இல்லை, அது ஏதோ சரித்திர சம்பந்தப்பட்ட குற்றம். சிலை அல்லது புதையல்னு நினைக்கிறோம். அதில் இந்த ஆள் சதாசிவமும் சம்மந்தப்பட்டிருக்கான். மத்தியானம் செத்தானே, அவனும் சம்மந்தப்பட்டிருக்கான். சிலையா? சாயங்காலம் அந்த ஆளை சந்தித்தப்போ அவன் கையில் ஒரு பொட்டலத்தை பார்த்தோம். அது என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் வியாபாரம் பண்ணுற மாதிரி பேசினோம். ஏதோ 10, 40ன்னு பேசினான். என்னன்னு புரியல. பொட்டலத்தை பிரிக்க மாட்டேன்னுட்டான். அதுக்கு தான் பொட்டலத்தில் என்ன இருக்குன்னு நைஸாக தெரிஞ்சுக்கிட்டு வான்னு வசந்தை அனுப்பி வச்சேன். அவன் அந்த வீட்டில் போய் பார்த்ததில் சதாசிவம் அடிபட்டு கிடந்திருக்கான். இதுதான் சார் நடந்த விஷயம். இன்ஸ்பெக்டர் சிந்தனை வசமாகி என்றார். உங்கள் எஃப்ஐஆர் புக், கேஸ் டைரி
ஸ்டேஷன் ஹவுஸ் டைரி எல்லாத்தையும் பார்த்து ஒரு தகவல் சொல்ல முடியுமா என்றான் கணேஷ். என்ன வேணும்? இருவரையும் பற்றி அவருடைய மனநிலை இப்பொழுது நிச்சயமாக மாறித்தானே இருந்தது. சமீபத்தில் கொஞ்சம் வித்தியாசமான கேஸ் ஏதாவது இந்த ஸ்டேஷனில் ரிப்போர்ட் ஆகி இருக்கா? வித்தியாசமானதுன்னா சாதாரணமாக நிலச்சண்டை, தெருச்சண்டை இப்படியெல்லாம் இல்லாமல் வெளியூர்காரங்க இந்த ஊருக்கு வந்து ஏதாவது காணாமல் போயிட்டதாகவோ தொலைஞ்சிட்டதாகவோ அல்லது ஏமாற்றியதாகவோ ரிப்போர்ட் இருக்கா? கொஞ்சம் இருங்க, பார்த்துட்டு சொல்கிறேன் என்றார். அவர் ரிஜிஸ்டரை எடுத்து மேஜை மேல் வைத்து புரட்ட, கணேஷ் நீங்களும் பாருங்களேன் என்றார். வசந்த் கணேஷின் நேர்முகமான அணுகல் முறையை வியந்து விட்டான். இன்ஸ்பெக்டருக்கு அவர்கள் மேல் இருந்த சந்தேகம் நிச்சயம் விலகி இருக்க வேண்டும். லெட் மீ சி, இது என்ன சார் கேஸ்? அது ஒன்றும் இல்லைங்க, வழிப்பறி. இந்த ஆள் பஸ் ஸ்டாண்டில் நின்றுக்கிட்டு இருந்திருக்கான். திடீர்னு ஒரு ஆள் வந்து கையில் இருந்த பெட்டியை பிடுங்கிட்டு இருக்கான். பெட்டியில் தானே தயாரித்த தைல சாம்பிள்களும் கொஞ்சம் பணமும் வச்சுருந்துருக்கான். நல்ல வேளை மொத்த பணத்தையும் அதில் வைக்கல, தனியாக வச்சுக்கிட்டு இருந்திருக்கான். இந்த ஆளோட ஒரிஜினல் புகார் கடிதம் உங்கள்கிட்ட இருக்கா? இருக்குது, பார்க்குறீங்களா? ரிஜிஸ்டருக்குள் பின்குத்தி வைக்கப்பட்டிருந்த காகிதத்தை எடுத்து காட்டினார். கொலைக்காசியை கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்குங்களா? இருக்குங்க. நீங்கள் விசாரித்ததில் ஒன்றுமே தெரியலையா? இல்லைங்க. கணேஷ் அந்த கடிதத்தை பார்த்தான். நான் ஒரு விற்பனையாளன், தயாரிப்பாளன். என் தைல சாம்பிள் பாட்டில்களை எடுத்துக்கொண்டு ஊர் ஊராக சென்று விற்பவன். என்னுடைய பெயர் காளிதாஸ். என்னுடைய விலாசம் தஞ்சாவூர் விலாசம் கொடுத்திருந்தான். நேற்று, அதாவது 17/12 அன்று நான் பேருந்து நிலையத்தில் நின்று கொண்டிருந்த பொழுது ஒரு இளைஞன் என்னை அணுகி மணி கேட்டான். சொன்னேன். தஞ்சாவூர்காரரா என்று கேட்டான். ஆமாம் என்றேன். சாம்பிள் கொண்டு வந்திருக்கியா என்றான். நான் என் தைல சாம்பிள்களை என்று நினைத்து கொண்டு ஆமாம் என்றேன். அதற்குள் அவன் அதற்கு மேல் கேட்டது என்னவென்று எனக்கு விளங்கவில்லை. 10:40 என்று சொன்னதாக நினைவு. இதனிடையில் பேருந்து வந்து விட்டதால் நான் அதில் ஏறிக்கொள்ளப் போகும் சமயத்தில், என்ன சொல்லாமலே போறீங்க என்று உடன் வந்து தொந்தரவு செய்ய நான் போப்பா என்றேன். அப்பொழுது திடீரென்று என் கைப்பட்டியை பிடுங்கிக் கொண்டு ஓடிவிட்டான். அதற்குள் பேருந்து புறப்பட்டுவிட நான் அதை நிறுத்தி இறங்கிக் கொள்வதற்குள் அவன் கூட்டத்தில் மறைந்து விட்டான். பெட்டியில் என்னுடைய தைல சாம்பிள்களும் ரூபாய் 100 பணமும் இருந்தது. அவன் கரிய நிறத்தில் கால்சராயும் நீல நிறத்தில் சட்டையும் அணிந்திருந்தான். இளம் வயதினன்தான். அவனுக்கு சுமார் 20 வயது இருக்கலாம். அதன் பின் ஒப்பமிட்டிருந்தது. அப்புறம் இந்த கேஸ் என்ன சார் ஆச்சு? கண்டுபிடிச்சிட்டேன். யாரை? திருடனையா? இல்லை, அந்த பெட்டியை தெருவில் கிடந்ததுன்னு ஒரு ஆள் ஸ்டேஷனில் கொண்டாந்து கொடுத்தான். திருட்டு போன சாயங்காலமே கிடச்சிடுச்சு அது. அப்படியா? அதில் இருந்த பொருட்கள் ஒன்று கூட குறையில. தைல பாட்டில், பணம் எல்லாமும் அப்படியே இருந்தது. அந்த பெட்டியை திருப்பி கொண்டு வந்து கொடுத்தானே, அந்த ஆளோட விலாசம் உங்கள்கிட்ட இருக்கா? இரு பார்க்குறேன். தைல வியாபாரி என்ன ஆனா, சந்தோஷமாக பெட்டியை வாங்கிட்டு சாயங்காலம் பஸ்ஸிலேயே போயிட்டான். உங்களுக்கு திருப்பி கொண்டாந்து கொடுக்க என் விலாசம்தானே வேணும்? ஆமாம், இருக்கு, தரேன். நம்ம ரெக்கார்ட்ஸில் எல்லாம். அப்புறம் அப்பழுக்கே இல்லை. ராஜேந்திரனை கேட்டால் சொல்லுங்கள். அதுக்கு என்ன, தாராளமாக சொல்கிறோம். என்ன பாஸ், இந்த அட்ரஸ் நமக்கு வேணுமா? குறித்து வச்சுக்கோ வசந்த். வசந்த் குறிப்பெடுத்துக்கொள்ள, அப்போ நீங்கள் போகலாம். ஏதாவது தகவல் வேணும்னா சொல்லி அனுப்புகிறேன். உங்களுக்கும் ஏதாவது டிபார்ட்மெண்ட்டே கிட்டே இருந்து உதவி வேணுமா? வேணுங்க. என்ன வேணும்னு சொல்லுங்கள். நாளைக்கு அந்த சதாசிவம் வீட்டை சர்ச் பண்ண என்னை அனுமதிக்கணும் நீங்கள். அப்புறம் வசந்தை நீங்கள் அரெஸ்ட் பண்ணணும். வசந்த் போய், என்ன பாஸ் சேம் சைடு கோல் போடுறீங்க? என்னை எதுக்கு அரெஸ்ட் பண்ணணும்? இந்த கிராமத்திலேயோ அல்லது சுற்று வட்டாரத்திலேயோ ஏதோ ஒரு கோஷ்டி ஏதோ ஒரு கெட்ட காரியம் செய்கிறாங்க. நடக்கிறது அல்லது நடக்க போகிறது என்னன்னு ஒருத்தருக்கும் தெரியாது. ஆனால் நம்ம மேலே பழி போடுற உத்தேசம் தெரியாது. சதாசிவத்துக்கு மட்டும் விஷயம் தெரியும். ஆனால் நம்மக்கிட்ட சொல்ல பயப்படுறான். அவனை நல்லா தட்டி வச்சுருக்காங்க. அவன் இனிமேல் காட்டி கொடுக்குற வகையில் ஏதாவது தகவல் வெளியே சொன்னால் அவனை தீர்த்து கட்டிடுவாங்க. அதுக்கு பயந்துக்கிட்டு நம்ம மேலே பழியை போட்டிருக்கான். அவன் சொன்னதை போலீஸும் நம்பிட்டாங்க. அவங்கள நம்ப வைக்கணும். அதுக்காகத்தான் உன்னை அரெஸ்ட் பண்ணுற மாதிரி காட்டியே ஆகணும். என்ன சொல்கிறீங்க இன்ஸ்பெக்டர்? நான் என்ன காரணத்தை காட்டி அவரை அரெஸ்ட் பண்ணணுங்கிறீங்க? சும்மா ஒரு சஸ்பிஷன் பேரில் வாரண்ட் இல்லாத அரெஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எத்தனையோ செக்ஷன் இருக்குதே. சிஆர்பிசியில்
54, 55, 57, 66, 151, 401. பரவாயில்லையே, ஞாபகம் வச்சுருக்கீங்களே நல்லா. அதுதானே சார் எங்களுக்கு தொழிலே. அதுவும் வசந்தை அரெஸ்ட் பண்ணணும்னா எல்லா செக்ஷனுமே ஞாபகம் வரும் நம்ம பாஸுக்கு. வசந்த், நான் சொல்கிறத கேளு. ராத்திரி நீ ஸ்டேஷன்லேயே இருந்தால் சேஃப்னு தோணுது. இன்ஸ்பெக்டர் உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா கூட நியூசன்ஸ் கேஸ்லையாவது இவனை பிடிச்சி உள்ளே தள்ளுங்க, காலையில் ரிலீஸ் பண்ணிவிடுங்க. இன்ஸ்பெக்டர், என்ன வசந்த் வர்றீங்களா என்றார். பாஸ் சொன்னால் வர வேண்டியது தானே. அவன் லாக்கப்பில் இருக்க வேண்டாம், ஸ்டேஷன்லேயே படுத்தா கூட போகிறோம். சார், சோறு கிடைக்கும்ல, கவலைப்படாதீங்க. நீங்கள் நம்ம கெஸ்ட், கொஞ்சம் இருங்க, சதாசிவத்தை பார்த்துட்டு வந்துடுறேன். தவறாமல் வசந்த் கைது பண்ண விவரத்தை அவங்கள்ட்ட சொல்லுங்கள். அப்புறமா ஆளை விட்டுடுங்க, அவன் வீட்டுக்கு போயிடட்டும். நீங்கள் ஏதோ பிளான் வச்சுக்கிட்டு தான் செயல்படுறீங்கன்னு தோணுது. ஆனால் என்னன்னு சொல்ல மாட்டார். இருக்கிறவங்களையெல்லாம் ஜெயிலுக்கு போ, உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவார். கேள்வி கேட்காமல் போயிடணும். வசந்த், காலையில் விவரமாக சொல்கிறேன், நான் சொல்கிறபடி கேளு. என்ன, ஜெயிலுக்கு போகிறது தான் போகிறேன், சின்னதாக ஒரு ட்ராமா ஆடிட்டு போகிறேனே. வசந்த் கண்களில் எச்சில் தொட்டு கொண்டான். ஐயோ, என்ன இப்படி அபாண்டமாக என் மேலே பழி போட்டுட்டீங்க. ஏங்க, நானா அந்த ஆளை அடித்தேன், நேரே என் கண்ணை பார்த்து சொல்லுங்க என்றான். சதாசிவத்தை சுட்டி காட்டி, எல்லாம் நீ தான் அடிச்சதுன்னு அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரே என்றார் இன்ஸ்பெக்டர். ஐயையோ, அப்படி பொய் சொல்லாதீங்க சார், என்னை அரெஸ்ட் பண்ணிடாதீங்க. எனக்கு வேறு கதியே கிடையாதுங்க. நான் நல்ல குடும்பத்தில் பிறந்தவன். இது வரைக்கும் என் வம்சத்தில் யாரும் ஜெயிலுக்கே போனதில்லை சார். வேண்டாம் சார், நான் இல்லை சார், நான் இல்லை. வாசலில் சின்ன கூட்டம் கூடிவிட, என்னங்க தகராறு, என்னங்க ஆச்சு என்று கேள்விகள் எழ, ஒன்றுமில்லை, ஏதோ அடிக்கடி பட்டணத்துக்காரங்களை கைது பண்ணிக்கிட்டு போகிறாங்க, அது கொஞ்சம் கலாட்டா என்றார். காலையில் கத்தி கொத்தி பற்றி ஏதாவது கண்டுபிடிச்சிங்களா? அப்படித்தான் தெரியுது, இவங்க தான் போல இருக்குது, அதுதான் அரெஸ்ட் பண்ணி இழுத்துக்கிட்டு போகிறாங்க. கணேஷுக்கு சிரிப்பு வந்தது. கஷ்டப்பட்டான். காரில் ஏறிக்கொண்டு, குட் பை வசந்த், ஸ்வீட் ட்ரீம்ஸ் என்றான். வசந்த், அப்படியா சேதி என்று முறைத்தான். கணேஷ் காரில் சற்று நேரம் யோசித்துவிட்டு, ராத்திரி சாப்பாடு எங்கே, தங்கல் எங்கே, அங்கிருந்த ஒரு பெட்டி கடையில் நிறுத்தி விசாரித்தார். பட்டணங்களைப் போல தங்குற ஹோட்டல் எல்லாம் இங்கே கிடையாதுங்க. ஆனால் மடவிளாகத்துக்கு பக்கத்தில் ஒரு வீட்டில் தங்குறதுக்கு சௌரியம் பண்ணி கொடுப்பாங்க. வீட்டு சொந்தக்காரங்க வடக்கே இருக்காங்க. எதிர்த்த வீட்டுக்காரங்க தான் சாவி வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா உதவி பண்ணுவாங்க. சரி, ரொம்ப தேங்க்ஸ். ரொட்டி ஏதாவது இருக்குதுங்களா? ரொட்டி கொஞ்சம் பழசாக இருக்குங்க. பன்னு தரட்டுமா? இனிப்பாக இருக்கும். கணேஷ் அகப்பட்டதையும் வாங்கி கொண்டு அந்த மடவிளாக முகவரியை நோக்கி சென்றான். வீட்டு சாவி தான் எங்கிட்டே இருக்குது. ஓனர்கிட்ட சொல்லாத வரைக்கும் நீங்கள் ராத்திரி படுத்துக்கலாம். திண்ணையில் படுங்க, கொஞ்சம் கொசு பிடுங்கோ. 12 மணிக்கு காற்று வரும். கணேஷ் காரை கோயில் ஓரத்தில் நிறுத்தி பூட்டிவிட்டு திரும்ப அந்த வீட்டுக்கு வந்து சற்று நேரம் வாசலில் போட்டிருந்த கயிற்றுக்கட்டிலில் உட்கார்ந்து கொண்டு பன் சாப்பிட்டான். இந்தாங்க பால். கேர்டேக்கரின் மகள் கொண்டு வந்து கொடுத்தாள். அந்த பெண் சந்திர ஒளியில் கொஞ்சம் தேவதைத்தனத்துடன் இருப்பதை மனது ஓரத்தில் கவனித்த கணேஷுக்கு வசந்தின் ஞாபகம்தான் வந்தது. இந்த நேரம் அவளுடைய குலம், கோத்திரம் எல்லாவற்றையும் விசாரித்திருப்பான். பாவம், வசந்தை ஸ்டேஷனில் மாட்டிவிட்டு வந்து விட்டேன். இருந்தும் அந்த சந்தர்ப்பத்தில் அந்த செயல் ஏனோ அவனுக்கு அவசியமாகப்பட்டது. வேற ஏதாவது வேணுங்களா? அந்த மகள் கேட்டாள். ஒரு தலையணையும் பெட்ஷீட்டும் என்றான். திண்ணையில் படுத்திருந்தவன் திடீரென்று எழுந்து ஏதோ யோசித்தான். பின் இரவின் நிலவொளி பால் கொட்டி கொண்டிருந்தது. வீதியே அமைதியாக இருக்க கணேஷ் எழுந்தான். தலையை அணைத்திருந்த திண்ணை குறுக்கே அமைத்துவிட்டு அதை பெட்ஷீட்டால் மூடி சற்று தூரத்தில் இருந்து பார்த்தால் ஆள் படுத்து கொண்டிருப்பது போல தோன்ற வைத்துவிட்டு அந்த இடத்தை விட்டு நழுவி போலீஸ் ஸ்டேஷனை நோக்கி சென்றான். நிலையத்தில் ஒரு பல்ப் சோம்பேறித்தனமாக காற்றில் ஆடிக்கொண்டிருக்க இன்ஸ்பெக்டரை காணவில்லை. கான்ஸ்டபிள் மட்டும் பெஞ்சில் உட்கார்ந்த நிலையிலேயே கண்ணா இருந்து கொண்டிருந்தார். வசந்தை கைது செய்யவில்லை என்று தெரிந்தது. அவன் இன்ஸ்பெக்டருடைய அறையில் ஃபேனை போட்டுக்கொண்டு நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருந்தான். அவன் அருகில் சென்று கணேஷ் அவனை எழுப்பினான். என்ன பாஸ் இந்த நேரத்தில்? நானும் இங்கே தான் படுத்துக்க போகிறேன். ஏன் ஹோட்டலில் இடம் கிடைக்கலையா? ஓட்டலா? இந்த ஊரில் ஓட்டல் ஏது? ஒரு வீட்டு திண்ணையில் இடம் கொடுத்தாங்க, படுத்தேன். ஆனால் அங்கே இருப்பு கொள்ளலை. உன்னை இங்கே அனாவசியமாக சேர்த்துட்டு வந்திருக்கமே, என்ன பண்ணுறியோன்னு யோசிச்சுக்கிட்டே இங்கே வந்துட்டேன். எனக்காக பச்சாதாபப்பட்டு வந்திருக்கீங்கன்னு சொன்னால் அது பரம ரீல். நான் நம்பலை. வசந்த், அந்த காளிதாஸுங்கிற ஆளை நான் பார்க்கணும். எந்த காளிதாஸ்?
அதான் பஸ் ஸ்டாண்டில் பெட்டியை பறி கொடுத்துட்டு திரும்ப பெற்ற தைல சாம்பிள். ஓ, அவரா? அவர் தஞ்சாவூர் அட்ரஸ் கொடுத்துருக்கார். ஒடிநடையாக போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரிதான், ஒன்று ஜெயிலுக்கு போகிறீங்கிறீங்க, இல்லைனா தஞ்சாவூருக்கு காஞ்சி ஜில்லாவிலேருந்து ஆப்ரேஷன் தஞ்சாவூருக்கு ஷிஃப்ட் ஆகிறதா? ஆமாம், எதுக்கு திடீர்னு காளிதாஸ் மேலே ஈடுபாடு? அந்த ஆசாமி கிட்டேயும் வியாபாரம் பண்ணியிருக்காங்க. அதே 10:40 ஞாபகம் இருக்கா? சதாசிவம் நம்மக்கிட்ட பேசின போதும் 10:40 இந்த ரேஞ்சில் தான் பேசினான். வியாபாரம் ஒன்று தான். எனக்கு என்னவோ காளிதாஸுங்கிறவன் இதில் தன்னை அநியாயமாக கலந்து போட்ட ஆசாமி தான்னு படுது. அது சரிதான், எனக்கு அவங்கக்கிட்டே இருந்து முக்கியமாக தெரிய வேண்டிய தகவல் இது காளிதாஸ்கிட்டே இருந்து கிடையாது, இந்த உக்கலில் தான் கிடைக்கும். நீங்கள் பேசுகிறது பூரா ஜென்னாக இருக்கலாம். கிணறு, பார்சல், கூழமந்தல், ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட், காவல்காரன், பேராசிரியர், இனியா, சதாசிவம், அவன் சொன்ன போய் த்ரெட்டே இல்லையே, சீட்டுக்கு சீட்டு சம்மந்தமே இல்லையே. ஸ்கூட் பண்ண வேண்டிய கை பாஸ். நான் சொல்கிற கதை வசனம்தான் சரியா வருது. எல்லோரும் சேர்ந்துட்டு வேல் உயர்ந்த செயலை விற்கிறாங்க. அதுக்கு குறுக்க தான் நாம் வந்துட்டோம் அல்லது கடத்திக்கிட்டு போகிறாங்க. விலை உயர்ந்த சிலைனா அதுக்கு சரித்திரபூர்வமான ஆதாரம் இருக்கும். இந்த வட்டாரத்தில் அந்த மாதிரி சிலை இருந்தால் நிச்சயம் அது பேராசிரியருக்கு தெரிஞ்சிருக்கணும். பேராசிரியரையும் சதாசிவத்தை மாதிரி பயம் காட்டி வச்சுருக்கீங்களோ என்னமோ. இருக்கலாம் என்ன, வேறு ஒரு பாசிபிலிட்டியும் எனக்கு தென்படுது. என்ன வேறு சில சாத்தியங்கள் சொல்லுது. உதாரணமாக எல்லாத்தையும் சொல்லக்கூடிய நிலையில் இல்லை. படுத்து தூங்கு. காலையிலே இருவரும் இன்ஸ்பெக்டரால் எழுப்பப்பட்டனர். என்ன கணேஷ், இங்கே இருக்கீங்க? நான் உங்களை தேடிக்கிட்டு இருக்கேன். எதுக்கு? நல்ல காலம் தப்பிச்சிங்க கணேஷ். என்ன விஷயம்? நீங்கள் படுத்திருந்த திண்ணை மேல் இருந்த தலையணை ஆளுன்னு நினச்சிக்கிட்டு கத்தியால் குத்துட்டு போயிருக்கான் ஒருத்தன். நல்ல வேளை தப்பிச்சிட்டிங்க. இந்த நேரம் இல்லைன்னா காலியாக இருப்பீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.